அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இந்த ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் என்று நின்றோமாக. ஓஆர்எஸ் என்றால் என்ன என்ற பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஓஆர்எஸ்னால் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க சொன்னால் ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய வேலை என்ன சொன்னால், நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் பொழுது அதை சரி செய்வதற்குண்டான வாய் வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு பானம் தான் இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கி தமிழகத்தில் அதிகமான இடங்களில் இன்றைக்கி வெயில் அதிகரித்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 35 டிகிரியில் ஆரம்பித்து 42 டிகிரி வரைக்கும் வெயில் அதிகமான இடங்களில் அடிக்கிறதை பார்க்குது. அது இன்னும் எந்த அளவுக்கு போகும் சொன்னால் ஒரு 46 டிகிரி வரைக்கும் போகணும்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இது போல் நேரத்தில் நம்ம சரியான முறையில் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், பழங்கள் சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கி அதிகமான நபர்கள் அது போல் செய்கிறதில்ல. அப்போ அதனால் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால் நீர் இழப்பு ஏற்படுது. நீர் இழப்பு எந்த அளவுக்கு ஏற்படும் சொன்னால் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அது மரணம் வரை கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து தப்பிப்பது எப்படின்னு சொன்னால், நம்முடைய அரசாங்கங்கள் எதை பரிந்துரைக்கிறாங்க சொன்னால் ஓஆர்எஸ், இந்த ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்பதை பரிந்துரைக்கிறாங்க. இதில் நீர் சத்து, அடுத்து சர்க்கரை சத்து, சோடியம், பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கள் இந்த ஓஆர்எஸில் இருக்குது. அதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த ஓஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் சத்துக்குள்ள ஒரு பானத்தை நம்ம குடிக்கலாம். எப்படி குடிக்கலாம்னு சொன்னால், 2 லிட்டர் தண்ணி எடுத்து அது ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நீர் இழப்பு அது சரி செய்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால் மெடிக்கல் ஷாப்பில் இந்த ஓஆர்எஸ் சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அவங்க தருவாங்க. அதே போன்று நம்ம அரசாங்கங்களும் என்ன பண்ணுறாங்க, இது பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அது பேசிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அதுக்கு உண்டான விஷயங்கள் அறிவிக்கப்படும். அதனால் இந்த வெயில் காலத்தில் தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.